அது சரி, இங்க எதுக்காக வந்தீங்க? நான் மனித வளர்ச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இருட்ட போகுது. நாம நாளைக்கு சந்திக்கலாம். பை சுட்கி. பை. காளியா, வழிய விடு. என்ன பாக்குற? வாளை மறைச்சு வச்சுக்கிட்டு போறானா? வாலில்லாத ஜக்கு, வாலில்லாத ஜக்கு. ஜகு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா என் அற்புதமான வாளை காணும்பா. அது எங்க போச்சுன்னு தெரியல. என் வாளு போச்சு, என் வாளு போச்சு. வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜக்கு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜக்குவோட வாளை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாளை நான் அந்த ஃபார்முலால போட்டுடுவேன். பீம், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜக்குவோட வாளை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜக்குவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வாள் இல்லாத ஜக்குவா தான் இருக்கணுமா? வா வா வாலே, நான் உன்னை இது உள்ள பாட பாறேன். என் நண்பனோட வாளை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா என் வாளை கொடுத்துரு. பீம், இதோ. ஜகு, பாரு. என் வாள் கிடைச்சிருச்சு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. வணக்கம் மகாராஜா. பீம், நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவரை பாரு, வாசி பஞ்சாரா கூட்டத்தோட தலைவர். சகூன், ஒரு மந்திர தாயத்து தொலைஞ்சு போச்சு. அது இருந்தாதான் இந்த பஞ்சாரா கூட்டம் ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்னா அந்த தாயத்து தொலைஞ்சு போயிடுச்சா? அது தொலைஞ்சு போகல, திருடப்பட்டிருக்கு. பீம், அந்த மந்திர தாயத்து தொலைஞ்சதுனால இவங்க பாவம் நிறைய கொடுமைகளை சந்திச்சிட்டு வராங்க. பல இன்னல்கள், கொடுமைகள், பல பேருக்கு உடல்நல சரியில்லை. அந்த கூட்டத்தை சேர்ந்த யாருமே சந்தோஷமா வாழ மாட்டேங்கிறாங்க. பீம், நீதான் சகூன் கூட போகணும். பெஸ்ட் பெஸ்ட் இது பெஸ்ட் பெஸ்ட்
छोटा भीम इन बंजारा मस्ती बेस्ट बेस्ट इद बेस्ट बेस्ट छोटा भीम इन बंजारा मस्ती அங்க பாரு பீம், எல்லா மக்களும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம கலை நிகழ்ச்சியை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு. அந்த இடத்துல நடத்தலாம். मंदिर இத பாரு காளியா, நீ எதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி பாக்கு அங்கிள், இவன் எங்க கூட வந்தா ஜக்குன் கோவப்பட மாட்டாரே? எதுவும் சொல்ல முடியாது பீம். நெருப்பு. மாட்டு தொழுவத்தில் என் நெருப்பு புரிச்சிருச்சு. யாராவது போய் காப்பாத்துங்களேன். என்ன காப்பாத்து. நாங்க நெருப்புல மாட்டிட்டு இருக்கோம். இவ்வளவு குளிர்து, அதுவும் நெருப்புக்கு நடுவுல. பீம், நெருப்பு அணைச்சாச்சா? நெருப்பு அணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. அதோட கூடவே ஏகப்பட்ட பொருட்களும் சேதமாயிடுச்சு. எப்படியோ நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டோம். சொல்ல போறா தீய நான் தான் அணைச்சேன். எனது நீயா? இந்த மாதிரி வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் காட்ட தேவையில்லை. எனக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அப்ப ஒரு விஷயத்த சொல்லு. நீ நெருப்பை எப்படி அணைச்ச? சொல்றேன் கேளு. நெருப்ப அணைக்கணும்னா முதல்ல அதுக்கு தேவை தண்ணி. அத மேல இருந்து ஊத்துனாதான் அணையும். அதனால உயரமான ஒரு மரத்து மேல ஏறி நான் நின்னுகிட்டேன். அங்க இருந்து கீழே இருந்த ஒரு பெரிய டேங்க் மேல நான் டைவ் அடிச்சேன். டைவ் அடிச்சு லேண்ட் ஆகி அது மேல என்னுடைய கையால ஒரு குத்து கொடுத்தேன் பாரு. அதுலயே அந்த டேங்க் உடைஞ்சிருச்சு. தண்ணியும் அலை போல வந்து நெருப்ப அணைச்சுது. இதுதான் என்னுடைய சாகசம். வாய்க்கு வந்ததை பேசாதீங்க தலைவா. ரகசியத்தை வெளியே சொல்லாத, வாய மூடு. நீங்க நெருப்புக்கு பயந்து மரத்து மேல ஏறினீங்க. அப்புறம் அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்தீங்க. அதுவும் தலகீழா. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறோம். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு
பேசுறான்